பரிசுத்தராம் சோதரம் அப்படின்னா யாரும் கீழ் ஜாதி கிடையாது, யாரும் மேல் ஜாதி கிடையாது. படிப்பினால், கல்வியினால், அறிவினால், ஒழுக்கத்தினால் மேல் ஜாதி ஆக முடியும். ஒரு பிராமணனாக இருந்தாலும் குடித்து வெறித்து அவன் கற்றாவில், அதாவது ட்ரைனேஜில் விழுந்து கிடந்தால் அவன் கீழ் ஜாதிக்காரனாகும். ஒழுக்கத்தினாலே, கல்வியினாலே, செல்வத்தினாலே, அதாவது நல்ல ஒழுக்கத்தினாலே உயர் ஜாதியாக காட்டலாம். ஜாதி இரண்டோடைய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் பெரியார் இடாதோர் இடிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று சொல்லி அவை பாடினாள். ஜாதி ரெண்டே தான் ஆணு பெண் என்று சொல்லியிருக்கிறார். தான தர்மம் செய்து புண்ணியம் செய்வர்கள் உயர்ந்த ஜாதின்னு எழுதியிருக்கிறான். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. உலக ரீதியின்படியும் அநேக ஞானிகளும் ரிஷிகள் எழுப்பி ஜாதி இல்லை என்று சொல்லி இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணாலும் எடுபடலை. காரணம் என்னென்றால் பிராமணர்களுடைய ஆதிக்கம். அது தொலைஞ்சிரும் சீக்கிரம், அதுக்கு ஒரு முடிவு வரும். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. பிராமணர்களும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் கிட்ட. ஆனால் பிராமணர் ரொம்ப சூதுகாரனாக. நீங்கள் கத்திட்டு குத்துங்க, அவன் பேனா விட்டு உங்களை சொல்லிய முடிச்சிருவான். அவனுடைய ஆயுதம் பேனா. நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டேன். ஆமாம், என் பையன் அங்கே இருக்கிறான், நாகப்பட்டினம் இருக்கிற பையன் எல்ஐசியில் இருக்கிறான், அங்கே போய்ட்டு வர்றேன் இப்படி இருக்க அப்படின்னா. அவர் பெரியவர், ஒரு 60-65 வருஷம். திடீர்னு கேட்டார், நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டார். ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு பொண்ணு வச்சுருக்கீங்களா? இது உங்கள் பொண்ணை வேறு யாருக்காக கட்டி விடும். அவர் மூஞ்சி சொல்லி சிக்கி இருந்தவங்களாம் சரி. நான் அப்போ கல்யாணமாகலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஜாதின்னு கேட்குறான்னா பொண்ணு கொடுக்குறதுக்காக கேட்குறான்னு தானே அர்த்தம். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டாவதாக. சில ஜபங்கள் பட்டியலிட்டு ஜபிக்கிறது. ஜல ஜபம் வெறும் ஜபம், சில ஜபங்கள் இச்சையின் ஜபம், சில ஜபங்கள் ஆன்மீக ஜபம், ஜப நூல்கள் அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜபங்கள்லாம் இதெல்லாம் கிளிப்பிள்ளை மாலை செய்கிறதாகும். இதுவும் ஆவினால் ஜெபம் பண்ணுகிறது அல்ல. நாம் ஜெபிக்கும் பொழுது, அதாவது மிகவும் திட்டமாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். பிள்ளையாம் நல்ல தீர்க்கதரிசி தான். ஆனால் பொருளாசைக்கு உட்பட்டு தேவ ஜனங்களை எப்படியும் சபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மளோட இருக்க நாம் தேவனை தேட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு துணை நிற்பார். 2 நாளாகமம் 26:7. பெலிஸ்தரையும் கோர்பாவில் குடியிருக்கிற அரபியரையும் மெகுனீரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்பதாகும். தேவனுடைய பரிசுத்தராம் சோத்திரம் உண்டா. கர்த்தரை தேடின நாட்களே அவன் காரியங்கள்லாம் வாய்க்க செய்தார். வசனம் 5. இந்த உசியா முதல்ல சரியாகத்தான் இருந்தான். பின்பு அவனுக்கு பெருமை வந்து அதனாலே சாபத்தை வாங்கி கொண்டார். தேவனை நோக்கி ஜெபிக்கிறதுனாலே தேவன் துணை செய்தார் என்று அங்காங்கு வேதத்தில் எழுதியிருக்கிறத யுத்தத்திலேயும் கூட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜெயம் கொண்டார்கள். அடுத்தபடியாக நாம் பரிசுத்தாவி பெற ஜெபிக்க வேண்டும். லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகி நீங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமவிதா நம்மளது வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவி அருளாக இருப்பது எப்படி? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கும்படி எழுதியிருக்கிறதாக ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் அது இல்லை. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தமிழர்கள் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்தாவியார்களாக இப்படி. அதாவது நீண்ட ஜபஜங்கள், தீவிரமான ஜெபம் பண்ணுங்கள், தேவனோடு தொடர்படுக்குங்கள். தேவன் அருள்கிற பதில் பரிசுத்தாவியானா இருப்பார். பரிசுத்தாவியாளர் வந்து வெளிப்படுத்தல் கொடுக்க ஆரம்பிப்பார். அதாவது ஜெபத்தில் தரித்திருக்கிற மக்கள் தான் காட்சி தரிசனங்கள், வெளிப்படுத்தல்கள், வல்லமைகள், வரங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். சின்ன சின்ன ஜெபம் இல்லை. அதாவது சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப, அதாவது நான் தஞ்சாவூரில் பாபநாசத்தில் படித்தேன். தஞ்சாவூர் ஒரு பாபநாசம் இருக்குது, அது ஒரு டிஸ்ட்ரிக். அப்போது நீடாமங்கலத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் 9 மைல் நீளமானது. நான் வந்து பெருமாக்குடியில் இருந்தேன். அது ஒரு 1-2 கிலோமீட்டர் இருக்கும். 2 பக்கமும் இலுப்ப மரங்களும் மாமரங்களும் புன்னை மரங்களும் பலர்ந்திருக்க மரங்கள் இருக்கும். கல்லுகளை எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டு வரணும் மாணக்கர்கள். எங்கேயாவது காவலாளர் இருப்பான், டக்குன்னு அப்படி எறிவாங்க. அப்படி எரியும் பொழுது ஏதாவது ஒரு மாங்காய் விழுந்துடும் என்று எண்ணி இது விடு எறி ஜபமாகும். சும்மா கொஞ்சம் நேரம் ஜபிக்கிறது. ஆனால் நமக்கு இப்போ ஒரு தேங்காயை விளைவிக்கணும்னா திரும்ப திரும்ப எரிஞ்சு, அல்லது இந்த மாம்பழத்தை விளைவிக்கணும்னா திரும்ப திரும்ப எரிஞ்சு குறி வச்சு எறிகிறது. அதான் ஜபத்தில் குறியாக ஒரே காரியத்துக்காக ஜபிச்சு அதுக்கு பதில் வரப்படி அதை பெற்றுக்கொள்ளும் போறாக ஜபம் பண்ணுகிறது.
அதுக்கு பதில் வராத வரைக்கும் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகக்கூடாது. சப்ஜெக்ட்டு இருக்கட்டும். சிலவங்க எல்லா ஜபத்தையும் ஒரே அதிகம் மடமடான்னு சொல்லி இது வந்து எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடி விடுறாங்க. கொஞ்சம் லோக்கலாக போங்க, நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க. தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போது ஜபத்துக்கு தேவன் அருள்கிற பதில் பரிசுத்தாவியாகும். வேண்டிக் கொள்ளாதவருக்கு பரிசுத்தாவின் நிறைவு உண்டாகாது. அவர்கள் 10 நாட்கள் வேண்டுதலும் ஜபத்திலும் தரித்திருந்தார்கள். அப்படித்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். லூக்கா 24:51 என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கு எருசலேமில் காத்திருங்களே என்றார். 10 நாள் தொடர்ந்து அவர்கள், ஆனால் எத்தனை நாள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள், காத்திருந்தார்கள். பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்போது ஆவினாலே ஜெபம் பண்ண வேண்டும். 1 கொரிந்தியர் 14:5 ஆவினாலே பாட வேண்டும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபம் தான் சரியானது. அப்போ அதுக்கு முதலாவது நீங்கள் மனதினாலே ஜெபம் பண்ண வேண்டும், கருத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும், கருத்தோடு பாட வேண்டும். ஆவியின் நிறைவு உண்டாகும். அப்புறம் ஆவியில் ஜெபம் பண்ணுறது, ஆவியில் பாடுகிற, ஆவி உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிற இந்த அனுபவம் உண்டாகும். தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வேளையில் நாம் சில இடத்திற்கு போய் சில வேலைகள் செய்துட்டு வர்றதை ஆவியில் நீங்கள் காணலாம். எபேசியர் 5:18 முதல் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஏராளம் ஞானம் தேவைப்படுகிறது. எரேமியா 29:13 12:13 எரேமியா 29:12-13 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கூடி வந்து ஆராதனை செய்கிறதும் ஜெபக்கூட்டம் நடத்துவதும் வாசங்கள் செய்கிறதும் மிகவும் முக்கியமானதாகும். அறிவில்லாமையால் என் ஜனங்கள் கெட்டுப்போகிறார் என்று ஓசியா 4:6 தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவில்லாதனால்தான் அநேக மக்கள் கெட்டுப் போகிறார்கள், அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள், அநேகர் ஆவிக்குரிய தரித்திரர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் நிறைஞ்சவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பரிசுத்தநாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏனென்றால் நமக்கு இப்போ வேண்டியது அளவில்லாத அறிவும் ஞானமும் புத்தியும் தேவைப்படுகிறது. நாம் எவ்வளவோ ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அறிவு ஆத்மாவுக்கு இன்பமாகும். எந்த அளவுக்கு அறிவில் தேர்க்கிறது என்றால் தேவனுடைய சாயல் என்றால் ஒன்று நீதியும் பரிசுத்தமும். இது எபேசியர் 4:28 24 எழுதியிருக்கிறது. 3வது தன்னை சிருஷ்டித்தருடைய அறிவிக்கொப்ப அறிவடையும்படி புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன், அதாவது கொலோசியர் 3:10 கொலோசியர் 3:10 யாராவது வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் அறிவிலே நாம் பூர்ணப்பட வேண்டும். பொதுவாக அக்காலத்தில் ஆசாரிகள் என்றால் எல்லா கலைகளும் தெரிந்தவர்களாக மிகுந்த பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். ஊழியர்கள் அப்படி ஆக வேண்டும். உசியா வந்து வேளையில் ஏறி அவன் தூவங்காட்ட ஆரம்பித்த உடனே 80 பராக்கிரமசாலியாக ஆசாரிகள் வந்து நீர் செய்கிறது கீழே இறங்க முடியும். அவனோடு கோபமாக பேசினா அவனுடைய நெத்தியில் குஷ்டரோகம் உண்டாயிட்டு தன்னை கருத்தை அடித்து விட்டா இருந்தால் அவனும் இறங்கி ஓட ஆரம்பித்தான். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் ஆசாரியனுக்கு என்ன சாப்பாடு என்று சொல்லியிருக்கிறார். முன்னந்தடை, நெத்திக்கறி, முக்கியமான பாட்டுகள் ஆசாரியனுக்கு ஒதுக்கப்பட்டது. அப்போ ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது பழைய புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்காக மாம்சத்தை வளர்க்கறது இல்லை, பராக்கிரமசாலியாக பலசாலியாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் பலசாலியாக இருக்கிறது மிகவும் முக்கியமான காரியமாகும். நமக்கு எதிரி இருக்கிறாங்க. ஒரு தடவை ஒருவர் கேட்டிருக்காரு நம்ம டாக்டர் குடசேலங்கிட்ட, ஆமாம் கன்னியாகுமரி சிட்டெல்லாம் இதெல்லாம் கிடையாது, சாமி ஜபத்துறை அங்கே பைங்குளத்தில் அடிச்சு விட்டாங்க, ஊழியர்களை அடிக்கிறாங்களே, உங்கள் பாஸ்ட்டு வந்தாருன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கள் பாஸ்ட்டை ஒரு அடிக்க முடியாது, கூட்டமாக சேர்ந்தாலும் அடிக்க முடியாது. சபாஸ் அந்த இந்துக்காரர் சொல்லியிருக்காரு, அப்படித்தான் இருக்கணும் ஆசாரியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கேட்டது இந்துக்காரர்.
டாக்டர் குணசேகரன்ட்ட கேட்டு பாருங்கள், அவர்